பாரத ராமாயணம்லாம் கற்பனைங்க. ஒன்று மற்றொன்றை படிக்கும், ஒன்று உண்மை என்று ஓதி மற்றொன்று பொய்யென்னும் நன்று புராணங்கள் செய்தார். அதில் நல்ல கவிதைகள் பல பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் கதைகள் பொய்யென தெளிவுற கண்டேன்னா. அதனால தான் எனக்கு அவனை மட்டும் ஐயன்னு சொல்கிறேன் மேடையில். உண்மையான ஐயன், பொய் சொல்ல மாட்டேக்கானே. நீங்கள் இந்த நாட்டுக்கு அவன் எப்படி பிள்ளைகளை தயார் பண்ணான் பாருங்க. வெளியேருந்து வீட்டுக்கு வர்றான், அவன் மக உட்காந்துருக்குது செல்லம்மா வாசலில். ஏண்டா விளையாடலையான்னு கேட்குறான். இல்லை அம்மா வந்து மாடியில் பூச்சாண்டி இருக்கான்னு சொன்னான். நான் போல அப்போ தான் அந்த ஓடி விளையாடு பாப்பா பாடுறான். அதுவும் பெண் குழந்தைக்கு தான். ஏன்னா அடுத்த தலைமுறையை பெற்று தரப்போக்குறவர்களோட இந்த குழந்தைய வளர்க்குறவளோ சரியாக வளர்க்கணும் தான் பெண்களுக்கு பாடணும். இவனுக்கு எங்கே பாட? ஆமாம், சில பயில கவிதையெல்லாம் கொண்டுது. ஒருத்தன் என்ன தெரியுமா அப்போ கவிதை? குத்திக்கொள்ள கொடி கொடுத்தீர்களே, குத்திக்கொள்ள சட்டை கொடுத்தீர்களான்னு கேட்டான். கொடி எங்கடா கொடுத்த? சட்டை வேணும்ல. எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் காலனிலே சட்டை கிடையாது, எங்கே கொடுத்த?